ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னா, அன்னாச்சி பழம் பற்றி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அன்னாச்சி பழம் வந்து சில பேருக்கு வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. அதை சூடு தான் இருந்தாலும் ஒரு ஹீட்டு தான். அன்னாச்சி பழம்லாம் அடிக்கடி சாப்பிட்டோன்னா உடம்புல வந்து ஹீட்டு தான். அதான் வயிற்று வலிச்சு மோஷன்லாம் போக ஆரம்பிச்சிடும். அதனால ஹீட்டு தான். ஆனால் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டுக்கோங்க. இந்த அன்னாச்சி பழத்தில் என்னென்ன நல்ல பலன் இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க. அன்னாச்சி பழங்கிறது அவ்வளோ நல்லது. நான் எல்லாம் வந்து அவ்வளோ இது படித்து நான் வந்து எவ்வளோ படிச்சிருப்பேன். ஒரு 50க்கு மேலே கூட நான் படிச்சிருப்பேன். ஆனால் அந்த அன்னாச்சி பழத்தை வந்து அந்த மகிமையை வந்து யாருமே கெட்டதுன்னு சொல்லவே இல்லை. நானும் 50 பேப்பர் படிச்சுட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அந்த அன்னாச்சி பழம் எப்படி இருக்கும், அந்த அன்னாச்சி பழத்தை வந்து என்னென்ன இருக்கும், என்ன பலன் இருக்கும், என்ன இது இருக்கு, அதெல்லாம் வந்து நான் வந்து 10 நாளும் வந்து நான் அதை புரட்டிகிட்டே இருந்தேன். எது நல்லது, எதற்காக நல்லது, கெட்டதா நல்லதா. ஆனால் அன்னாச்சி பழங்கிறது ஹீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அன்னாச்சி பழத்தில் என்ன இருக்குன்னா, விட்டமின் பி இருக்கு, விட்டமின் சி இருக்கு. விட்டமின் பி, விட்டமின் சி இருக்கு. அதே மாதிரி அன்னாச்சி பழத்தில் என்னென்ன நம்ம உடம்புல வந்து அது நல்லதுன்னா, இரத்த சோகை, அதாவது உடம்புல ரத்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப தலைச்சுற்றல் ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து ரத்த சோகை இருக்கிறவங்க சாப்பிடலாம். அடிக்கடி இருமல், காலையிலேயே எந்திரிச்சு லொக்கு லொக்கு லொக்குன்னு இருமுறாங்களே, அதுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தொண்டைப்புண், அடிக்கடி சில பேருக்கு தொண்டைப்புண் வரும். இதில் ஏன் வந்து தொண்டைப்புண் வருதுன்னா, சில பேருக்கு வந்து இந்த தொண்டைப்புண் வர்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப காரம் சாப்பிட்றது, அளவுக்கு மீறி இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறது. இந்த தொண்டைப்புண் வர்றதுக்கு காரம் சாப்பிடுவாங்க, ட்ரிங்க்ஸு கூட குடிப்பாங்க, குடிப்பாங்க. அதனால வந்து தொண்டைப்புண் வந்து சில பேருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கூட தொண்டைப்புண் வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இந்த அன்னாச்சி பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு ரொம்ப இன்னும் டிப்ஸ் வந்துட்டுருக்குது. நீங்கள் மறக்காமல் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பக்கத்தில் வச்சுருக்கவன தான் முடினா கொஞ்சம் குண்டாக தெரியுற மாதிரி இருக்கு. ஆனால் முடினா கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கவன உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் ரொம்ப காத்துட்ருக்கு. தேங்க்யூ.